கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சன் சிட்டி vlog. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ப்ராங்க் பண்ண போகிறோம். இல்லை உங்களை இல்லை. ஸோ ப்ராங்க் பண்ணுறது தேவையான நிறைய விதமான கேஜெட்ஸ் வந்து பார்த்து இன்றைக்கி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ப்ராங்கிங் கேஜெட்ஸை வச்சு நம்ம இன்றைக்கி யாரெல்லாம் ப்ராங்க் பண்ண போகிறோம், அண்ட் இந்த ப்ராங்கிங் கேஜெட்ஸ்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன ப்ராங்க் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணி அண்ட் டெஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம். ஓகே கைஸ், வாங்க இப்போ வந்து நம்ம என்னென்ன ப்ராங்க் கேஜெட்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் யாராச்சும் ப்ராங்க் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா வாங்குறதுக்கான பெஸ்ட் பை லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? நம்ம என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை வந்து ஆர்டர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் நம்ம பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பேனா. ஸோ இப்போ இந்த பேனா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பையா வாங்க, கமான். நிறையா சொல்லணும் தெரியாது. சரி, நீ உன் பேர் எழுது. பேர் எழுது. Look at this guys, பாத்தீங்களா? This is a shocking pen. ஓகே, நம்ம வந்து prank பண்றதுக்கு யூஸ் பண்ணுறோம். Thank you, nice to meet you வந்ததுக்கு. ஸோ prank எனக்கு பயமா இருக்கான அழுத்துறதுக்கு. அழுத்தி பிடிங்க. பயமா இருக்குமா இருக்கா? லைட்டாக தான் ஒரு மாதிரி உருட்டம் தான் இருந்துச்சு, ஆனால் பயமாக இருக்குல்ல. ஓகே, நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறையா ட்ரை பண்ணுவோம் நம்ம வந்து. ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது வாட் இஸ் திஸ், அண்ட் இது வந்து ஒரு பிளட்டு, அதான் வந்து பிளட் டேப்லெட். இது வந்து பிளட் கேப்சூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு, கெட்டு போயிருச்சு என்னன்னு ஒரு மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாயில் வந்து மென்னுக்கிட்டு ரத்தம் வர மாதிரி நம்ம வந்து யாராச்சும் வந்து ப்ராங்க் பண்ணலாம். எப்படி இது நம்ம யூஸ் பண்ணுறது? ஓகே, இதுக்கு நான் யோசிக்கிறேன் எப்படி ஏதாவது வேறு ஏதாவது சிக்குதான்னு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பிளட் கேப்சூல் எப்படி இது வந்து ப்ராங்க் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு இப்போ நான் செஞ்சு கேட்ட போகிறேன். இது என்ன பண்ணேன் அழுத்தமாக இருக்கு. இப்படி நடிச்சு நம்ம சிவா நல்லா இருக்கா? உள்ள மாவு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாவு வந்து டேஸ்ட் சரியில்லை, வரும் கொமட்டுது. ஓகே, அடுத்தது வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் யா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ட் பாம். இல்லை வாட இப்போ வரல. இது வந்து ஃபர்ட் பாம். ஸோ பாம் அப்படின்னால உங்களுக்கு என்னன்னு தெரியும், அதுதான் இது. ஐ திங்க் அந்த ஸ்மெல் இதில் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணால் வாட் இஸ் இன்சைட் ஃபர்ட் பாம். இங்கே வெளியே வாழ வருது. கேமரா பண்றான். கரெக்டான இமேஜ் தான் போட்டிருக்காங்க. கத்தியமா மூக்கை பிடிச்சிடணும். எக்ஸ்பிரி டேட் இருக்காடா? தூக்கி போட இங்க நீ தூக்கி போடுறதுல ஏன் கீழே நாரும்டா. கரும சை. இப்போ ஓகே
என்ன நாத்தங்க, வேற லெவலுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு குட்டியான ரூம் இருந்து வீட்டில் வந்து ஓப்பன் மட்டும் பண்ணிங்கன்னா வீட்டில் ஒருத்தர் இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு பருட்டு ஃபார்மு முரட்டு ஃபார்மாக இருக்குது. ஓகே, அண்ட் அதை தொடர்ந்து நம்ம அடுத்தது அண்ட் திஸ் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து சைனீஸ் ப்ரீன்னு மட்டும் போட்டிருக்கு. சைனீஸ் ப்ரீ அப்படின்னு போட்டிருக்கு. இதுவும் வந்து ஒரு ப்ராங்க் கேட்ஜெட் தான். பட் இது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ப்ராங்க் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்படின்னு பாருங்கள். ஜஸ்ட் நம்ம வந்து உள்ளே ஏதோ லிக்விட் இருக்குது, அதை வந்து look at this. ஸோ இது வந்து அப்படியே இப்படி வச்சிடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உண்மையில் தவறு கீழே கொட்டின மாதிரி, இன்கேஸ் வந்து ஒரு ஃபோன் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிசி இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து ஏதாவது தவறுதால கீழே ஊற்றும்ல, ஒரு முக்கியமான பொருளில் வந்து டக்குன்னு ஊற்றுற மாதிரி வைக்கிறக்கூடிய ஒரு அந்த மாதிரியான ஒரு கேஜெட்டு. சரி, எப்படி இருக்குது பாருங்க, தொட்டு பார்க்கலாம். என்ன தெரிகிறது? ஆக்சுவலாக இது வந்து ஒட்டுது, ஆனால் சரியாக கையில் வந்து ஒட்டலை. ஒரு ஃபேக் லிக்விட் ட்ராப்பிங் அப்படியே ஒரு கொக்கோ-கோலா பாட்டில் அந்த மாதிரி. சரி, நமக்கு என்ன பேர் தோணுதோ அப்படி சொல்லிக்கலாம். அண்ட் அடுத்தது இது வந்து ஒரு காம்போவாக லைக் இருந்துச்சுங்க. ஒரு ப்ராங்க் நிறைய கிட்டு வந்து இருந்துச்சு, ஒரு 5-6 ஐட்டங்கள் இருந்துச்சு. பார்ப்போம். ஸோ மொத்தமாக ப்ராங்க் கிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய விதமான ப்ராங்க் கேஜெட்ஸ் வந்து இருக்குது. சி, அதுலேயும் வந்து ஒரு ஷாக் பென் வந்து இருக்குது. நம்ம ஷாக் பென் தனியாகவே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அண்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நியூ ஷாக்குன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் ஷேப்பில் இருக்கக்கூடிய, சாக்லேட் டிசைனில் இருக்கக்கூடிய இது வந்து ஒரு ஷாக்கிங் மெட்டீரியல் தான். அண்ட் இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஸோ ஃபேக் டாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. லுக்கு டிஸ்கஸ் ஸ்னேக்கை பாருங்கள். இப்படி இந்த மாதிரி ஸ்னேக்கை வச்சுக்கிட்டு பூ அப்படி தூக்கி போட்டு பயமுறுத்தலாம். ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிபீட், அதாவது ஃபேக் பூரம் அது வந்து இருக்குது. ஃபேக் பல்லி இருக்குது. அப்புறம் இது கரப்பாம்பூச்சி ரப்பரில் வந்து இருக்குது. இது வந்து மோஸ்ட்லி யாரும் பெரியவங்களை வந்து நம்ம பயமுறுத்தலாம். கேர்ளாக இருந்தால் ஈஸியாக வந்து பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று இது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைஃபு. இந்த நைஃப் வந்து பார்த்திங்கன்னா முகேஷ் வாங்க, இந்த நைஃபை எடுத்து ஏடா குத்திட்டா சேல சொல்கிறா என்னென்ன குத்திட்டீங்க? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஃபேக் நைஃபு. ஸோ நம்ம வந்து அதை குத்திட்டு உள்ளே போயிடும். அப்படி இப்படி பொறுமையாக எடுத்தோம்னா சினிமாலாம் யூஸ் பண்ணுற பொம்மை கத்தி இது வந்து ஒரு ப்ராங்க் தான். ஓகே, இப்போ அடுத்தது வந்து இன்னொரு ஷாக்கிங் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணோம். சரி ஓகே. ஸோ சாக்லேட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராங்க் கேஜெட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த முனியில் நல்லா போட்டான். ஒன்னையாச்சும் ப்ராங்க் ட்ரை பண்ணணும்னா நான் ஃபாரினுக்கு தான் போகணும். அடுத்தது இது வந்து ஒரு ஷாக் மேட்ச். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல வேலை புர்ருன்னு அதிருது. இது அவ்வளோதான் ஷாக்கிங் இருக்குது. சைடில் ஷாக்கிங் இருக்குது. நான் டெஸ்ட் பண்ண விரும்பலை. இந்த ப்ராங்க் தான் நம்ம பண்ணணும். நான் டெஸ்ட் பண்ண மாட்டேன். இங்கே இருக்கிற வச்சு யாராவது வந்தால் நம்ம வந்து ஃபன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, எழுது அமுக்கலட் இது அமுக்கலட் இது அமுக்குறாங்கடா. வெறும் வச்சு எழுதுவேன். ஏன்டா அப்படி பண்ணல இது? என்னண்ணா